பார்க்க போகிறது வந்து நம்ம துருசுலேருந்து ஆயக்காட்டி மூலியமாக செம்பு எடுக்கிறது தான். நம்ம ஏன்னா நிறைய பேர் வந்து இது வீடியோவே போட்டிருக்காங்க. ஏன்னா கமெண்ட்டில் கேட்டாலும் அது என்ன செம்பு என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே போட்டது அலுமினியத்தெல்லாம் போட்டு இப்போ கிலோ கணக்கில் எடுக்குது. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து 5 கிலோ செம்பு கூட துருசு வந்து பிரிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்காக நம்ம 1 கிலோ இப்போ பிரிக்க போகிறோம். 1 கிலோ துருசு எடுத்துக்க போகிறோம். துருசை வறுக்கல அப்படியே கத்தியாக எடுத்துக்கிறோம். 1 கிலோ துருசு இதை நம்ம மிக்சிலேயே அடிச்சுக்க போகிறோம். இது வந்து சாதாரண நம்ம சால்ட்டு தான், ஏற்கனவே அரைச்ச சால்ட்டு வாங்கிட்டேன். இது வந்து 1/2 கிலோ இப்போ எடை போட்டு பார்க்க போகிறோம். இது அளவுக்கு முறை பார்த்துங்க. இது வந்து 1 கிலோனா அது 1/2 கிலோ வந்து நம்ம கல் உப்பு அரைச்சது. இது நான் முன்கூட்டியே அரைச்சிக்கிட்டோம். இதை வந்து நம்ம அயக்கடாயில் தான் போட்டு பிரிக்க போகிறோம் செம்பு. அந்த பிரித்ததில் ரசம் கட்ட போகிறோம். இப்போ ரசத்தோட எடை பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது வந்து 300 கிராம் மேலே வச்சுருக்கிறோம். ஏற்கனவே துருசில் கட்டின ரசம் பண்ணியதை பேஞ்சது. இப்போ இது லைவாக பார்க்க போகிறீங்க. இப்போ முதல்ல வந்து துருசு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு மிக்சி ஜார் கொட்டினா இப்போ அரைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம 10 கிலோன்னு கூட மிக்சியில் அரைக்கலாம். மற்ற கையில் அரைக்க தான் துருசு வந்து அது நல்லா கலந்து விடணும். நல்லா நைஸாக இது நம்ம கல்வத்தில் அரைச்சி அந்த நைஸ் அரைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் தான் நான் மிக்ஸி போட்டது. நல்லா அரைச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் சுத்த விடலாம். சுத்த விடப்போம். ஓரளவு நைஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இது தேவையானது இது போல் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்க வேண்டியதான். ஆனால் இன்றைக்கி இது எல்லாமே மறைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதை ரசம் பண்ணின்னு சொல்லிட்டு குரு சொன்னு சொல்லிட்டு நேராக அதை போட்டுக்காங்கன்னா அது விளக்கம் மனசு இல்லை. அது மக்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன விளக்கணும் கூட இதுவரை கொடுக்குறது. அதை கொஞ்சம் பார்த்தா சங்கடம். அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறது. வந்து 1 கிலோ இது எடுத்துருக்கோம் துருசு. இதில் இந்த செம்பு இது வந்து நீங்கள் 3 கிலோ 4 கிலோ கூட சரி இதே போல் அரைச்சி அதை பாதியிட சேர்த்து கடாயில் கொதிக்க வச்சாலே செம்பு பிரிஞ்சிடும். அதில் நம்ம ரசம் கட்டுறதை நேரடியாக பார்க்க போகிறீங்க. இப்போ சோத்து போய் இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நல்லா முதல்ல கலந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி அப்படியே ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அதை கொதிக்க வைக்க சொல்ல வந்து அப்படியே செம்பு அப்படியே சுத்தமாக வந்துடும் சிகப்பாக. அதை நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. முதல்ல நல்லா கலந்துட்டோம். இதெல்லாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்தில் செய்யலாம். 1 கிலோ செம்பு அசால்ட்டாக பிரிக்கலாம். இந்த செம்பை வந்து சுத்தியான செம்பு. இந்த மருந்துக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போகலாம். இப்போ அதுலேயே ரசம் கட்டும் பாருங்கள். நம்ம ரசம் வந்து ஒன்றா எண்ணெய் போட்டோன்னே தண்ணி ஊற்றி கரைச்சி போகிறோம். வந்து நல்லா கரைச்சிக்கிறோம். நல்லா கை போட்டு வந்து சுத்தமாக கரைச்சிக்கிறோம். ஏன்னா சோத்து இப்போ வந்து கல்கலாக இருந்தால் நம்மளுக்கு கரையாது. இது வந்து நம்ம பல தடவை பண்ணது. நிறைய பேர் மறைச்சிருக்கான்றதால் நீ வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இதை போய்ட்டு கூட சொல்கிறது மனசுலாம் குரு சொன்னோம் போட்ட உடனே ரசம் கெடுத்துன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதை லைவாக காட்டாங்க. இந்த செம்பு எடுத்து போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த செம்பை வச்சுக்கிட்டு நம்ம காஞ்சா கூட லெமன் சாறு விட்டு அரைச்சா ரசம் கூட இணையும், மெழுகாகும். இப்போ கடாயை சுத்தமாக நம்ம தேய்ச்சி போகிறோம். கடாயை வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு வெள்ளையாக இருக்குங்க அந்தளவுக்கு பட்டவனே செம்பு காட்டம் பாருங்கள். சும்மா அந்த தண்ணி தெளித்தாலே செம்பு பிரியும். தண்ணி லைட்டாக தெளித்து காட்டுறோம் பாருங்கள். பட்டவனே செம்பு ஓட்டுது பாருங்கள். தெரியுங்களா? செம்பு அந்த இடத்துல பட்டு தான் அந்த செம்போட இருந்துடும். நல்லா பப்கா எதுவும் போட்டு தேய்ச்சிங்க நல்லா இந்த அளவுக்கு வெள்ளையாக. அப்போ தான் வெளுக்கும். இது வந்து உப்பு காயம்.
நல்லா வலிக்குது. இப்போ அதை ஊற்றின உடனே செம்பு அப்படியே படியும் பாருங்கள். நான் அந்த கம்மியாக ஊற்றி காட்டுறேன். மொத்தம் வந்து செம்போட இது வரியும் காட்ட போகிறேன் பாருங்கள். நல்லா கலக்கிட்டோம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றி காட்டுறேன். பட்டவொடனே செம்பு எப்படி பிரியுது பாருங்கள். கடாய் வந்து அப்படியே ஊற்றி இது 5 நிமிஷம் தான் கொதி வச்சாலே போதும். ஒரு கொதி வந்துட்டாலே அந்த செம்பு மிதக்கத்தை காட்ட போகிறோம் பாருங்கள் லைவாக. அது அடுப்பு மேலே வைக்க போகிறோம். மீதி அதையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கரண்டி எடுத்துகிட்டு வந்து போட்டவொடனே அப்படியே ரோஸ் கலராக வருது பாருங்கள். அப்படியே அடாடியாக கட்டி போகும். ஒரு 3 கிலோ துருசு போட்டிங்கனாக்கா செம்பு அப்படியே பேர்த்து எடுக்கலாம். இதில் இது போல் வந்து அடியில் நின்னாலும் பரவாயில்ல. நம்ம தெளிவான தண்ணி ஊற்றிக்கணும். திருப்பி தேவைப்பட தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். கொஞ்சம் இருக்குது. இதை தண்ணி ஊற்றி திருப்பி கரைச்சி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். போட்டவொடனே செம்பு அப்படியே பிரியும். இதுக்கு வந்து வைக்கிறது இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இதுக்கான நான் யூஸ் பண்ணின கரண்டி தான். போட்டு சுரண்டி எல்லாம் ஒன்றா வச்சதுக்காக. இப்போ இதையும் கரைச்சிக்கிறோம். கரைச்சி சுத்தமாக ஓரளவுக்கு கரைஞ்சி போச்சு. இதை ஊற்றிடுறேன் தண்ணி கூட. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக சுத்தமாக காலி. இப்போ வந்து நீங்கள் 2 கிலோ 3 கிலோ எடுத்துக்கிட்டு இது போல் கரண்டில் கலக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து செம்பு சைடில் ஒட்டிக்கும். இல்லைன்னா அடியடியே தகடாக பேத்து எடுக்கிற மாதிரி தான் வரும். அதனால் கழிச்சு விட்டுட்டே இருக்கணும். இந்த பாருங்கள் அருமையாக இது பட்டவொடனே ரசம் அப்படியே பிடிக்கும். நான் ரசம் சும்மா ஒரு சொட்டு கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி கட்டுதுன்ட்டு. நான் எடுத்துகிட்டு வரேன் ரசத்தை. இந்த கரண்டிலே வச்சு அப்படியே விட்டு காட்டுறேன் பாருங்கள். கையில் அந்த செம்பு தண்ணி இப்படி சாய்ச்சி ரசம் எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதை போட்டவுடனே அது எண்ணெய் ஆகும். மத்திக்கு சொல்லி மாட்டிது பாருங்கள். ரசம் எண்ணெய் இது பாருங்கள். சொல்லி பட்டவுடனே வெண்ணெய் மெழுகாக மாறிடுது. எடுத்து காட்ட போகணும். கொஞ்சம் செம்பு எடுத்துட்டு செம்பு சும்மா எப்படி வருது பாருங்க. அடையாக ரோஸ் கலராக வருது. கண்டுபிடிச்சி அதுதான் ரசம் மடிஞ்சிச்சு பட்டோனே. சுத்தமாக மடிஞ்ச மாதிரி காய்ச்சி பாருங்கள். ரசமே எண்ணெய் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கே வந்து நிறைய கொஞ்சம் ரசம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. சுத்தமாக பவுடர் ஆகிடுச்சு ரசம். இப்போ நம்ம மொத்தத்தையுமே அதில் வச்சு தான் போட போகிறோம். கல்வத்தில் போட்டு வந்து ஏன்னா இதை கூட அது வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க. அதுதான் ஒரு மன சிரமமாக இருக்குது. எல்லாம் நம்ம வீடியோ போகிறோம், அதை பார்த்துட்டு செய்து இதே மெத்தடில் செய்து கூட கீழே கமெண்ட்டில் கேட்டால் அதையே ஏமாத்துறாங்க குரு மருந்துன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி இப்போ அதுதான் சும்மா கொஞ்சம் போட்டாலே பார்த்தீங்களா எந்தளவு ரசம் மடிஞ்சு சுத்தமாக தான் பாருங்கள். மெழுகு போல் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம நல்லா எலுமிச்சை சாறு விட்டு வாஷ் பண்ணேன். மொத்தம் அதில் அதை மொத்தமாக அரைக்க சொல்ல பார்ப்பீங்க. இது வந்து இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா சைடில் விட்டுற செம்பு வந்து அதுலேயே இல்லை தகடு போல் கூட பிடிச்சிக்கும். அப்படியே எடுத்து ஊற்றி ஒரு வடிகட்டியில் வடிகட்ட போகிறோம். இதில் போட சொல்ல வந்து அயசத்தம் ஏறிடும். இருக்கிறது என்னென்னா அயத்து கூட அந்த மெங்கலாய் தான் செம்பு பிரியுது சயின்ஸாகவே. ஒரு இரும்பு பொருள் எது சேர்ந்தாலும் அதுக்குள்ளே அந்த செம்பு அணுக்கள் ஒட்டுது. ஃபுல்லாக செம்பு எப்படி வச்சுருப்பாருங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா துருசில் வந்து 4 ஒரு பாகம் தான். 1 கிலோ துருசில் வந்து 4 கிலோ. இதை நம்ம பச்சையாக போட்டுறதால கம்மியாக தான் வரும். வறுத்த துருசில் வந்து அந்த இடம் வரும். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா இந்த செம்பு வந்து ரோஸ் கலராக வரும். மருந்துக்கு அற்புதமாக எடுத்துக்கலாம். ராவாமே இது தூள் பண்ணிக்கலாம். அப்படியே அலசி எடுத்துக்கிட்டு காய வச்சு எடுத்து போனால்
நல்லா ரோஸ் கலராகவே வரும். அப்படியே டேரெக்டாக நம்ம பர்பஸ் சென்டருக்கு கொண்டு போகலாம். ஊருக்கு தகடு பிடிச்சா கந்தகம் கொடுத்து மடிச்சிக்கலாம். மருந்து ஊருக்குன்னா தூய்மையான செம்பு கிடைக்கும். நம்ம கடை செம்பு காட்டிலாம் வந்து இது சுத்தமாக இருக்கும். நல்லா ரெட் கலராகவே வருது பாருங்கள். இது போல் வந்து தண்ணியோட அந்த பச்சை நிறம் சுத்தமாக மாறி தூய்மையான செம்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெடிக்க வேண்டியதான். இது நல்லா சுத்தமாக பிரிஞ்சிச்சு. புளி கூட அந்த செம்போட சத்து இல்லை. இப்போ ஆஃப் பண்ணலாம் கேஸ். நல்லா பாருங்கள், சுத்தமாக அப்படியே செம்பு இருக்குது. இப்போ இது தண்ணியை அப்படியே ஊற்றிட வேண்டியதான் வடிச்சிட்டு. இறக்கிட்டு இதை இப்போ ஊற்ற போகிறோம் தண்ணி. செம்பு பாருங்கள், சும்மா அப்படியே போட்ட செம்பு அப்படியே பிரிஞ்சிருப்பாருங்க. நான் தெரியும் இது மொத்தமே கால் மரம் கூட வீடியோ கண்டினியூவாக ஷூட் பண்ணுறோம். கொதிக்குது, நான் கொஞ்சம் தள்ளி போடும். அப்படியே வந்து ஒரு வடிகட்டில் பிடிக்கிற வேண்டியதான். செம்பு கொஞ்சம் கூட கலங்கலை பாருங்கள். வந்து எல்லாம் செய்து பான்பரம் தான் வெளியே போகணும். ஏன்னா இதை போய்ட்டு கூட குரு மருந்துன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னா கொஞ்சம் மனம் கண்டுபிடிச்சி போதும். அது எல்லாமே ஏமாத்துறதுக்கு ஒரு வயசு பண்ணுற மாதிரி இருக்குது. சாதாரண செம்பு ரசத்து கூட சேர்ந்தால் வெண்ணெய் ஆகும். அது நீங்கள் கடை செம்பு கூட அரைச்சாலுமே ஆகும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டாலே போதும். இப்போ இதை அப்படியே நம்ம ரசத்தை கூட கட்டுறதை பார்க்க போகிறோம். செப்பு அதில் வடிகட்டில் போட்டு அதில் தண்ணியெல்லாம் எடுத்துடும். அப்படியே போட்டு ஆயிடுறோம். கல் போட்டு ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா ஆயிட்டுக்கிட்டு இப்போ ரசம் ஊற்ற போகிறோம். ஊற்றல தனியாக இதே எடுத்து அதில் உட்காந்து இப்போ போட்டவுடனே அந்த ரசம் எப்படி மறியுதுன்னு மட்டும் பாருங்கள். தண்ணி இல்லாமல் எடுத்துகிறோம். இது வந்து கிலோ கணக்கில் ஒரு நாள் ரசத்தை வெண்ணெயாக்கலாம். பட்டவனே எப்படி ஆகுது, உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதை போய்ட்டு குறும்பருன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு எதுக்கு? பட்டவனே ரசம் எப்படி நம்ம போட்டு அரைக்க கூட அரைக்கல. இது போல் அதை கீழே கமெண்டில் கேட்குறாங்க. நிறைய பேர் வீடியோ இதை பார்த்துட்டு போட்டிருக்காங்க. அதை சொல்கிறது கூட மனசில்லை. அதை ஏமாத்துறதுக்கு ஒரு வழியாகுது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். செம்பு அப்படியே தான் இருக்குது. பட்டவனே எப்படி பட்டவனே ரசம் என்ன ஆகுது, வெண்ணெய் ஆகுது. நம்ம அரைக்கல கூட அரைக்கல, எதுவுமே பண்ணலை. இது பாருங்கள், மெட்டல் போலவே மாறுது பாருங்கள். ஒரு உயர்ந்த சித்தர்களை இதை வெளிப்படுத்தணுன்றது தான். ரசம் எப்படி இருக்குது, மெழுகாவே ஆயிடுச்சு. அரைக்க கூட அரைக்கலை, சும்மா கொஞ்சம் தான் போட்டோம். ஒரே துளி கூட தண்ணியில் செம்பு கிடையாது. மொத்த செம்பு எடுத்து வச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் இருக்கிறது மொத்தமே செம்பு தான். இன்னும் கொஞ்சம் ரசம் இருக்கிறதையும் ஊற்றிட்டு போகிறோம். ஊற்றிட்டு இது அதே தான். இது பாருங்கள், சைடில் ஓரமாக தான் வைக்கிறேன். லைட்டாக அப்படியே அடுக்கி வைக்கிற பாருங்கள், ஒரு நூல் பிடிச்ச மாதிரி. ஒன்று பண்ண ஒன்று அப்படியே ஈத்துக்கும். நல்லா லைவாக காட்டும் கிட்ட. சும்மா பட்ட உடனே ரசம் தான் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே ஏறிட்டே வருது பாருங்கள். இது கூட இணையுது அவ்வளோ சீக்கிரமாக. போட்டு அரைக்க தேவையில்ல, எதுவுமே பட்ட உடனே ரசம் மடியுது, வெண்ணெய் ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. கூட அது வந்து அமிழ்கம் கலவையாக மாறுது. மொத்த செம்பையும் போட்டுறோம். மீதி செம்பு அப்படியே இருக்குது அங்கே. இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ ரசம் எடுத்துருக்கோம்.
சும்மா கொஞ்சம் போட்டாலும் அரைக்கல ரசமும் வெண்ணெய் அது. இப்போ தான் அரைக்க போகிறோம். ஒரே நாளில் வந்து 5 கிலோ ரசத்தை கூட இதை வெண்ணெயாக மாற்றலாம். துளி கூட அந்த மாசன்றதே இல்லை. செம்பு மொத்தமே ஐக்கியமாயிடுது. இப்போ இந்த செம்பு எடுத்து காய வச்சு தேவையானப்போ லெமன் சாறு விட்டு அரைச்சா ரசம் கூட இணையும். இன்னும் கொஞ்சம் ரசம் திருப்பி அந்த செம்புக்கு எடுத்து செய்ய போகிறோம். சுத்தமாக அதில் செம்பு தூளே இல்லை பாருங்கள். மொத்தத்தையுமே நம்ம ரசமே செய்து காட்ட போகிறோம். நல்லா இது போல் அழுத்தி எடுத்துக்கணும். இந்த கடாய் வந்து கழுவி எடுத்து வச்சுன்னா பல தடவை யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இதே செம்பு பிரிக்கிற மாதிரி. நான் இதோட இது 3 தடவை எடுத்துருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த அரிசி இருக்குது தெரியும் பாருங்கள். சுத்தமான செம்பு. இது திருப்பியும் ரசம் கூட கொஞ்சம் விட்டு இப்போ அவனுக்கு நினச்சி காட்ட போகிறோம். ரசம் எடுத்து வந்துடுறோம். ஊற்றுமா? இப்போ ரெண்டாவது இது கூட ரசம் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட பாருங்கள் லைவாக அதே சேம் தான். போட்ட உடனே ஒன்று மொத்தம் ரசமும் பாருங்கள் உள்ளே சுருங்கிட்டே விட்டு பாருங்கள். மொத்தமே சேர்த்து வெண்ணெய் ஆக்கிக்கிறோம். கம்ப்ளீட்டாக அது மடிஞ்சிச்சு. போட்ட உடனே என்னாச்சு சுத்தமாக அந்த குழா வால்வு ஓப்பன் பண்ணி பாரு. வால்வ் பண்ணி இல்லைன்னா அந்த போர்டு எடுத்து மோட்டர் போட்டோம். மொத்தமே ஏற்கனவே செய்து வச்சுருந்தோம். ஒரு 2 தான், அவ்வளோதான். நல்லா அலசி இதை எடுத்துப்போம். மோட்டர் ஆன் பண்ணு. சேஸ் மோட்டர் போடான்னு சொல்லிருக்கு. பைப்பில் தண்ணி வரல பாரு. வால்வை திறந்துட்டு மோட்டர் பண்ணோம். பாருங்கள் நல்லா வெள்ளையாக எப்படி இருக்குன்னுட்டு. எல்லாம் தேவையான செய்து பயன்படுங்க. நன்றி, வணக்கம். சென்னையில் பார்க்குறேன். போன வீடியோவில் தொலைச்சி தான். இப்போ இது போல் நல்லா அரிசி உருட்டியாக சின்ன சின்னதாக நம்மளுக்கு என்ன செய்ய சொன்னால் உருட்டி வைக்க போகிறோம். இதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா கல் போல் இறுக்கிடும்.